பிரைஸ் த லோர்ட் ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். சோத்திர ஆண்டவரே சோத்திரம். நேற்று முழுவதும் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைகளை நினைத்து பாருங்கள். எவ்வளவு அற்புதமான விதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தினது. எல்லா தீங்குகளிலிருந்தும் எல்லா துக்கங்களிலிருந்தும் ஆமேன் எல்லா ஆபத்திலிருந்தும் கர்த்தருடைய சட்டை நிழலே கர்த்தர் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைகளை நினைத்து கொண்ட கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திர ஆண்டவரே, நன்றியோட சோத்திரம். நேற்று ராத்திரியிலும் நல்ல தூக்கத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றியோட சோத்திர ஆண்டவரே, நன்றியோட சோத்திரம். இன்றைய காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்காகவும் நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே சோத்திரப்பா. இன்று காலை வேளையில் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்கப்படி நடத்த போறோம் கிருபைக்காக நன்றி ராஜா. எல்லா தீங்குகளிலிருந்தும் எங்களை விடுதலையாக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஆரோக்கியத்தோடு எங்களை காக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பயணங்களில் எங்களோட கூட இருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. யெகோவா ராஃபா எங்களை குணமாக்குற கர்த்தருக்கு நன்றி ராஜா. யெகோவா ஷாலும் எங்களுக்கு சமாதானத்தை தருகிற கர்த்தருக்கு நன்றி ஆண்டவரே. யெகோவா நிசி எங்களுக்கு கர்த்தர் வெற்றியை தருகிற கர்த்தர், அதற்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே. நீரே எங்களை நடத்துகிற உம்முடைய கிருபைக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றுகிற கிருபைக்கு நன்றி அப்பா. நன்மையும் கிருபையும் எங்களுடைய ஆமென் ஆயுஷ்கால முக்கியங்களை பின்தொடர்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி ராஜா. நீதி பாதைகளை எங்களை நடத்துகிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் எங்களை கர்த்தாவே காக்கிறோம் கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆண்டவர். ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இறங்கட்டும் அப்பா. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமான நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். நோய்களின் கற்றுகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. பலவீனங்கள் மக்களை விட்டு விலகட்டும் ஆகட்டும். முகத்து வந்திருக்கிற ஆமேன் அலர்ஜி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். முகத்து வந்திருக்கிற சில மாற்றங்கள் அலர்ஜி ஆமன் இயேசுவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. பூர்ண சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறபைக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவன் முடி அதிகமாய் கொட்டிட்டு இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. எல்லா மன கவலைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலையில் எழும்பும் போது அவன் காதை கீழே வைக்க முடியாத அளவுக்கு கர்த்தாவே பாரப்படுகிறவர். ரொம்ப வலி. இயேசுவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். முட்டுவலி குணமாகட்டும். ஆர்த்தரைட்டிஸ் மூலமாய் வந்திருக்கிற முட்டுவலி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. பூர்ண சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு தேவைகளையும் விட கருத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விவாக தடைகள் மாறட்டும். திருமணம் நடக்கணும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய ஆமென் எஜுகேஷனுக்கு தேவையான வழிகள் திறக்கப்படணும். வாகனங்கள் வாங்க கர்த்தர் வழிகளை திறந்து கொடுக்கணும். வாகனங்களுக்கு ஏற்றதான கர்த்தருடைய வழிகள் திறக்கப்படட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழிகள் திறக்கப்படட்டும். மகத்துவம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ராஜா. உலகமெம்பாடும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி ராஜா. நாளை நடக்க போற ஆமென் திருச்சபைகளின் ஆராதனைக்காக நன்றி ஆண்டவரே. உலகமெம்பாடும் எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு திருச்சபைகள் மேலும் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். பெரிய எழுப்புதல் நடக்கட்டும். அற்புதமா மாற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஒருவருக்கொருவர் ஆமன் வேண்டிக் கொள்கிறவர்களா மாறட்டும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நாளத்தை ஆராதனைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சும்மா ஆமன் ஒரு ஆராதனை அல்ல. நீங்கள் போய் ஒரு ஆராதனை கூட
இருக்கிறதல்ல, நீங்கள் அதை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் கூட கடந்து போங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரியமானவர்களை, ஒரு எடுப்பதில் ஆராதனைகளாக மாறட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்யட்டும். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். போதகர் ஆவியிலே நிறைந்த அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபையை கொடுக்கணும். அதற்காகவும் கூட நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதையே குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். பிரியமானவர்களை, ஜெபத்திலே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஜெபம் என்கிறது ஒரு ஒன் டைம் ப்ரோக்ராம் கிடையாது. ஜெபம் என்றது நீங்கள் நிரந்தரமாக அனுதினமும் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஜெபத்தில் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. சோதனையில் நீங்கள் உட்படாமல் இருப்பதற்கு நீங்கள் ஜெபத்திலே விடுத்திருந்து நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும், பெரிய காரியங்களை கொண்டு வரும். ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அசைய மாட்டேன், அசையாமல் நிலைநிலைப்பேன், அசையாமல் நின்று அந்த காரியத்தின் மேல் வெற்றியை பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நேரங்கள் நீங்கள் ஜெபம் பண்ண. இயேசுவே பாருங்கள், இயேசு கிடைத்த ஒவ்வொரு நிமிடமும் இயேசு தனியே போயிருந்து ஜெபம் பண்ணனது. நீங்களும் இப்படியே உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு பிரேக்கும் நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் தள்ளி போய் மற்ற எல்லா இடங்களிலும் மாறி, எல்லா பிஸி ஷெட்யூல்ஸில் இருந்து நீங்கள் மாறி நீங்கள் தனியே இருந்து நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் டிராவலிங் பண்ணும்போது வசனத்தை தியானிங்கள். நீங்கள் இருளில் நீங்கள் ஹல்லேலூயா, நீங்கள் மனசில் நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். நமக்கு தெரியும், மொபைல் எப்போதும் நம்ம அடிக்கடி ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டே இருப்போம். காரணம் அது பேட்டரி ஹல்லேலூயா தீர்ந்து போகாதபடிக்கு அதை எப்போதும் நம்ம சார்ஜ் பண்ணிட்டே இருப்போம். இப்படி தான் நம்ம ஜெபம் என்கிறதும் நாம் எப்போதும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஜெபம் பண்ணும்போது நமக்குள்ள ஆவியில் ஒரு நிறைவு உண்டாகும். நாம் எப்போதும் ஜெபம் பண்ண ஆவியில் நிறைந்து கொண்டே இருக்கணும். எந்த நேரத்திலும் எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் அதையே மேற்கொள்ள ஒரு ஏற்றதான ஒரு பலத்தையே இந்த ஜெபத்தினால நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். தானியேல் பாருங்கள், தானியேலுக்கு எதிராய் சத்துருக்கள் அவனுக்கு திட்டம் போட்ட வேளையில் அவன் பயப்பட்டதாய் எழுதினதே இல்லை. அங்கே அவன் பயப்பட்டதாய் பார்த்ததே கிடையாது. காரணம் தானியேல் ஜெபத்தில் ஜெபத்தில் எப்போதும் ஜெபித்து கொண்டிருந்த ஒரு மகன். பிரியமானவர்களே, இப்படி நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். தானியேல் பாருங்க, என்ன அதிகமாக எதுவும் செய்யல. இந்த காரியத்தை அறிந்ததுக்கு அப்புறம் தானியேல் எருசலேமுக்கு நேராய் தன் கதவுகளை திறந்து வைத்து ஜெபம் பண்ணிட்டு அவ்வளவுதான், மற்ற எதையும் செய்யல. பிரியமானவர், இது போதும். ஜெபம் இருந்தாலே போதும். எல்லா பிரச்சனைகளும் மாறும். எல்லா கவலைகள் நீங்க வேற எதையும் செய்ய தேவையில்லை. எதுக்காக ஓட தேவையில்லை, அலைய தேவையில்லை. உங்களுக்கு எதிர எந்த பிரச்சனையும் வரட்டும், நீங்க எப்போதும் ஜெபிக்கிறது போல அடிக்கடியா நீங்க ஜெபியுங்கள். கர்த்தர் அதை பார்த்துக்கொள்ளும். உங்களுக்கு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் ஒரு நாள்ல பல நேரங்களில் ஜெபம் பண்ணுங்க. ஒரு வட்டி மட்டுமல்ல, 2 வட்டி அல்ல, 3 வட்டி அல்ல. நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் பிரேக் எடுத்து கொஞ்ச நேரம் தள்ளி போய் இயேசு ஜெபித்தது போல நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க. ஒரு அலாரம் செட் பண்ணிட்டு அடிக்கடி நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு, ஜெபம் பண்ணு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நண்பர்களோட நடுவில் இருந்து மாறி போய் ஸ்தோத்திரம் தனியே இருந்து கொஞ்ச நேரம் நீங்க ஜெபித்துட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில மணலை போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக்க பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களையும் நினைத்து கொண்டு ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெப வீரர்களாக மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. Amen.